ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பைத்தான் கோடிங்கோட பேசிக் கோடிங்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு பைத்தான் கம்பைலர் தான் வேணும். பைத்தான் கம்பைலர் குரோம் நீங்க வெப்லயே இருக்கும், அப்புறம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா நேம் தான் இப்ப அப்லோட் பண்ண போறேன். இதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ரன் ரிசல்ட்ல வரனாலும் அதுக்கு நீங்க பிரிண்ட் கண்டிப்பா தரணும். ஷிஃப்ட் பிளஸ் இது போட்டோன்னா பிராக்கெட் வந்துருது. இதுல நான் நேம்ஸ் போடுற மாதிரி இருந்தா டபுள் கொட்டேஷன் கண்டிப்பா போட்டுக்கணும். ஷிஃப்ட் நான் டபுள் கொட்டேஷன் போட்டுக்கிறேன். இதுல உங்களுக்கு தேவையான நேம் இப்ப போடணும். இப்போ நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்ப இன்னொரு டபுள் கொட்டேஷன் போட்டுக்கிறேன். இப்போ நான் பிராக்கெட் போட்டுக்கிறேன். இப்போ நான் ரன் கொடுக்கும்போது ரன் ரிசல்ட்ல ஹலோன்னு வருது. இருங்க, நான் இதை டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன். இப்போ நம்ம அடிஷன் தான் பண்ண போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையானது என்னன்னா வேரியபிள். இந்த வேரியபிள் கிரியேட் பண்ண உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் தேவைப்படும். அதுக்கு நான் ஒரு லெட்டரை சூஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி யூன் சூஸ் பண்ணிட்டு இதுக்கு நான் என்ன பண்றேன்னா இதுக்கு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணணும். நான் இதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கறேன்னா 20 கொடுக்கறேன். இதை நான் இப்ப பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட்க்கு முன்ன ஹலோ வேர்ல்டுக்கு எது பிரிண்ட் பண்ணுமோ அதுதான் பண்ணணும். பட் டபுள் கொட்டேஷன் இதுக்கு தேவையில்லை, போடக்கூடாது. போட்டோம்னா நம்மளுக்கு எரர் அடிக்கும். இது நான் என்ன இப்ப டைப் பண்ண போறேன்னா யூ. இந்த யூ தான் இப்ப இதை பிரிண்ட் பண்ண போகுது. நான் இது கொடுத்தோடனே ரன் கொடுத்தேன்னா இது பிரிண்ட் பண்ணிடுது. அடுத்தது இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ற மாதிரி வரும். அதுக்கு நான் ஜே வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். ஜே கொடுத்துட்டேன். இதுக்கு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணணும். இருங்க, நான் கிரியேட் பண்றேன். இதுக்கு நான் இதுக்கும் சேம் 20 தான் கொடுக்க போறேன். இப்போ நம்ம அடிஷன் தான் பண்ண போறோம். அதுக்கு இது போதும். இதுக்கு நான் பிரிண்ட் இப்ப கொடுக்கிறேன். அதே ஜேவை தான் பிரிண்ட் பண்ண போறோம். இப்ப பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்ப இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். பட் இதுக்கு வேல்யூ தேவையில்ல. ஏன்னா இதுல இந்த ரெண்டு வேரியபிளும் பிளஸ் பண்ண வேரியபிள் இதுக்குள்ள இந்த வேல்யூ இதுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். அதுக்கு t நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். கிரியேட் கிடையாது. இப்போ நான் இதுல u plus j. இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ண போது t பிரிண்ட் பண்ணும்போது இந்த 40ன்றது இதுக்குள்ள சேவ் ஆயிருக்கும். பார்க்கலாமா? இருங்க. இப்போ நான் இது ஓபன் பண்ணி இப்போ ரன் கொடுத்து ரிசல்ட்ஸ்ல 40 வந்துருச்சு. அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சப்ட்ராக்ஷன் தான் பண்ண போறோம். சப்ட்ராக்ஷனுக்கும் இதே மாதிரி தான், பட் வேரியபிளும் கிரியேட் பண்ற மாதிரி வரும். பட் பிளஸ் சிம்பிள் பண்றதுக்கு பதிலா மைனஸ் சிம்பிள் பண்ண போறோம். அவ்வளவுதான், ஈஸி. இப்ப இதுக்கு ஒரு 5 கொடுத்துக்கிறேன். இதை இப்ப நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். y தான் பிரிண்ட் பண்ண போறோம். இதை பிரிண்ட் பண்ணிட்டேன். பிரிண்ட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா ரிசல்ட்ஸ்ல 5 வந்துருச்சு. அடுத்தது ஒரு 4 கொடுக்குறேன். 6 இதுக்கு 4 கொடுக்க போறேன். 4 கொடுத்துட்டு இதை பிரிண்ட் பண்ணிக்கிறேன்.
வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ரன் கொடுக்கும்போது 4 இதாயிடுச்சு, 2 ரிசல்ட்ஸ்ல வந்துருச்சு. அடுத்தது அதே மாதிரி தான் ஜின்னு ஒரு வேரியபிள் மாதிரி வச்சுட்டு இதுல வந்து y minus r இத கொடுத்துட்டு இத பிரிண்ட் பண்ணும்போது இப்ப நமக்கு இதுல ஸ்டோர் ஆயிருக்கிறது அப்படியே வந்துரும். வெயிட் பண்ணுங்க. பாத்தீங்களா 1 வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you.